What is that? Bills of exchange. Your last chapter. Gavani. Law and negotiable contract படிச்சிருக்கியா? Law negotiable contract. அதுல மேஜர் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா negotiable contract என்னன்னு படிச்சிருப்போம். Bills of exchange என்னன்னு படிச்சிருப்போம். Promissory note என்னன்னு படிச்சிருப்போம். Check என்னன்னு படிச்சிருப்போம். கரெக்ட்டா? உங்களுக்கு தெரிஞ்சது செக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Promissory note Bills of exchange காட்டிலும் எதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். செக் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட செக் புக் இருக்கும். ஒரு பேப்பர் இப்போ நான் கோடீஸ்வரன் பேமெண்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்? 2 கோடீஸ்வரன் 10,000 rupees சைன் போட்டு கொடுத்துருவானா? இந்த கோடீஸ்வரன் கையில் கொடுத்துருவானா? கோடீஸ்வரன் கையில் கொடுத்துருவானா பேங்க்ல கொடுக்கணும். செக் யார் கையில் கொடுப்பேன்? கோடீஸ்வரன் கையில் கொடுத்துருவேன். அந்த பர்சன் கையில் கொடுத்துருவேன். கோடீஸ்வரன் அந்த செக் எடுத்து எங்கே போவோம்? யார் பேங்க்கு போவோம்? என் பேங்க்கு போலாம். என் பேங்க்குக்கா கோடீஸ்வரனோட பேங்க்? கோடீஸ்வரன் எந்த எங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கா? நல்லா கவனி. பதட்டப்பட்டு பேசாத. சரியா? நான் இவனுக்கு செக் கொடுக்குறேன். இவனுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும். இவனுக்கு நான் செக் கொடுக்குறேன். இந்த செக்கை இவன்கிட்ட கொடுப்பனா இல்லை நான் பேங்க்ல கொடுத்துட்டு இவன்கிட்ட கொடுக்க சொல்லுவானா? நான் யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அவங்க கொடுத்துருவான். இப்போ நான் கொடுக்குறேன்ல, நான் யாரு செக் எழுதுறேன்ல, ஐ எம் த டிரா என்ன ஃபர்ஸ்ட் செக் இஸ் எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு லைன் படிச்சிருப்பாரு நெகோஷியபிள் கான்ட்ராக்ட்ல. செக் இஸ் எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படி. அப்ப பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்கும் ஒண்ணான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல அந்த டிராயி யாரு வேணாலும் இருக்கலாம். செக்ல டிராயி இஸ் ஆல்வேஸ் பேங்க். செக்ல டிராயி இஸ் ஆல்வேஸ் பேங்க். நான் இந்த டிராயர் ஒரு செக் எழுதி கொடுத்தா செக்ல தான கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். செக் எழுதுனது நானா டிராயர். யாருக்கு தான் அந்த செக் இருக்கும்? அது பார்த்தீங்கன்னா ஐ மேல பேர் இருக்கும், என் பேர். ஆர்டர் டு பே 10,000 rupees to அப்படின்னு சொல்லி இவன் பேர் எழுதிருப்பானா? கீழே என்னோட கையெழுத்து இருக்குமா? அப்போ யாருக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன்? பேங்க்குக்கு ஆர்டர் கொடுக்குறேன். யார் ஆர்டர் கொடுக்குறா? நானு. அப்ப நான் யாரு? டிராயர். யாருக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறேன்? பேங்க்குக்கு. பேங்க் இஸ் த டிராயி. பேங்க் இஸ் த நான் யாருக்கு ஆர்டர் கொடுக்குறேனோ அவன் தான் டிராயர். யார் ஆர்டர் கொடுக்குறானோ அவன் தான் டிராயர். ஆனா நான் பேங்க்ல கொடுக்காம யாருக்கு கொடுத்துருவேன்? கோடி. அப்போ பாரு ஒரு ஒரு எரர் வந்துன்னா அதுக்கு ஒரு ஈ இருக்கு. ஒரு டிராயருக்கு டிராயி இருக்குமா? பேருக்கு பேய் இருக்குமா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இல்லையா? அப்போ டிராயருக்கு இந்த டிராயருக்கு டிராயி யாரு? டிராயி யாரு? யாரோட பேங்க்? உங்களோட பேங்க். யாரோட பேங்க்? சாரோட பேங்க். ஏன்னா நான் எந்த செக் இப்போ நான் சிட்டி யூனியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னா எனக்கு எந்த பேங்க் செக் புக் தான் கொடுப்பான்? சிட்டி யூனியன் பேங்க். இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செக் புக் வச்சிருப்பான். இல்ல கோடீஸ்வரனோட செக் புக் வாங்கி நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். என்னோட செக் புக்ல தான் நான் கையெழுத்து போடுவேன். அப்ப நான் யாருக்கு தான் ஆர்டர் போட முடியும்? என்னோட பேங்க் யார் எனக்கு நான் யார்கிட்ட அக்கவுண்ட் வச்சிருக்கேனோ அவங்க தான் ஆர்டர் போட முடியும். அவனுக்கு நான் ஆர்டர் போடுவேன். ஆனா இந்த செக்கை நான் யாருக்கு கொடுத்துருவேன்? கோடி எடுத்து என் பேங்க்ல கொடுக்க மாட்டான். கோடி யார் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கானோ அந்த பேங்க் அக்கவுண்ட் எடுத்து போய் கொடுப்பான். கரெக்டா இல்லையா? இப்போ நான் ஆர்டர் போட்டது யாருக்கு? எந்த பேங்க்குக்கு? நான் சிட்டி யூனியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். கோடீஸ்வரன் ஐஓபில அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. செக் எழுதி கோடீஸ்வரன் கொடுத்துருக்கேன். கோடீஸ்வரன் எடுத்து போய் எந்த பேங்க்ல அக்கவுண்ட் செக் போடுவான்? ஐஓபில போடுவான். ஐஓபி காரன் பேமெண்ட் கொடுத்துட முடியுமா? முடியாது. ஐஓபி காரன் செக்கை வாங்கி பார்ப்போம். பேர் கோடீஸ்வரன் இருக்கு. ஆமா நம்ம அக்கவுண்ட் வருது. எந்த பேங்க் செக் இது? அவன் எப்படி பேமெண்ட் கொடுக்க முடியும்? அவனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஐஓபி காரன் ஆர்டர் கொடுத்துருக்கோம். எந்த யாருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம்? சிட்டி யூனியன் பேங்க் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஐஓபி காரன் உடனே பேமெண்ட்டை கொடுக்க முடியாது. யார் பேர்ல? கோடி பேருக்கு பணத்தை கொடுக்க முடியாது. அப்ப ஐஓபி காரன் யார்கிட்ட வந்து நிக்கணும்? சிட்டி யூனியன் பேங்க். இது மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் ஒரு 5 கிளைண்ட் வந்திருக்கும். அவன் ஐஓபில செக் வச்சிருப்பானா? அப்போ அதுக்கு காமனா இருக்கும். அதுக்கு தான் கிளியரிங் ஹவுஸ். அது காமனா இருக்கும். அதுக்கு தான் என்னது? கிளியரிங் ஹவுஸ். எல்லாரும் இங்க வந்துருவாங்க. ஐஓபி, சியூபி, எஸ்பிஐ, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஓரியண்டல் பேங்க் எல்லா பேங்க்கும் அந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து கிளியரிங் ஹவுஸ் இஸ் ஸ்டேட் பேங்க். கிளியரிங் ஹவுஸ் இஸ் முன்னாடிலாம் கிளியரிங் ஹவுஸ் எதாவது இருந்துச்சு ஸ்டேட் பேங்க். ஈவினிங் எல்லாரும் அவங்க செக் எடுத்து ஒரு கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்துருவாங்க. அந்த கிளியரிங் ஹவுஸ் முன்னாடி சொல்றது நான் இப்போ சொல்றேன் ஆன்லைன்ல முன்னாடி சொல்ற கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து இவங்க எவ்வளோ இவனுக்கு கொடுக்கணும், அவங்க எவ்வளோ இவனுக்கு கொடுக்கணும், நெட்டா ஒரு அமௌண்ட்டை போட்டு டிசைட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த செக் இது வந்துருச்சுன்னா செட் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு பேமெண்ட் கொடுப்பான். அப்போ யார் பேமெண்ட் வாங்குறா? கோடி. யார் பேமெண்ட் கொடுக்குறா? யார் பேமெண்ட் வாங்குறா? கோடி. யார் கொடுக்குறா? கொடுக்கறது ஐஓபி, வாங்குறது யாரு? அப்ப இவன் யாரு?
ஏன்னா ஏன் சார் இதை நடத்துறீங்கன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் படிச்ச ஒருத்தனுக்கு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா, பேங்க் இஸ் த ட்ராயி, பேங்க் இஸ் த பேயர்னு ஒரு நினைப்பு. பேங்க் தான் காசு, பேங்க் தான் ட்ராயி, பேங்க் தான் பேயர் அப்படின்னு இருக்கும். பேங்க் தான் ட்ராயி இல்லைன்னு சொல்ல, ஆனா சியூபி இஸ் த ட்ராயி. பேங்க் தான் பேயர், ஐஓபி இஸ் த பேயர், நாட் ஏ சிங்கிள் காமன் பேங்க். சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் ஒரே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் ஒரே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். இப்போ யோசிச்சு பாரு, இப்போ பேங்க்குள்ள கோர் பேங்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. சரி எக்ஸாம்பிள் நான் தாம்பரம் பிரான்ச்ல பணம் வச்சிருந்தேன்னா என்னோட நனிலம் பிரான்ச் தெரிஞ்சிடும், அப்படியே திருவாரூர் பிரான்ச் தெரியும், கன்னியாகுமரி பிரான்ச்லயே நான் இங்க பணம் வச்சிருக்கிறது அந்த பிரான்ச் வரையும் தெரியும். முன்னாடி அப்படி கிடையாது. கன்னியாகுமரி பிரான்ச்ல வச்சிருக்க பணம் கும்பகோணம் பிரான்ச்ல தெரியாது, கும்பகோணம் பிரான்ச்ல வச்சிருக்கிறது தாம்பரம் பிரான்ச்ல தெரியாது, தாம்பரம் பிரான்ச்ல வச்சிருக்கிறது சென்னை பிரான்ச்ல தெரியாது. அப்போ ஈவன் சேம் பேங்கே டிஃபரெண்ட் பேங்க் மாறும், சேம் பேங்கே. அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு பேங்க் மாதிரி. இப்போ பிரான்ச்ல இன்டகிரேஷன் நடந்துச்சு, ஆனா ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்குக்கு என்ன ஆகல தெரியும், இன்டகிரேஷன். கரெக்டா என்ன சொல்றேன்ட்டு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தன் ஆர்டர் போடுறான், ஆர்டர் போடுறவன் பேர் என்ன, டிராயர். எவனோ ஒருத்தவனுக்கு ஆர்டர் போடுறான், அந்த யார குடுன்னு சொல்றானோ அவன் யாரு, டிராயி. அப்ப அந்த டிராயருக்கு ஒத்துக்கணும்ல, யாரு ஒத்துக்கணும், இப்ப நான் கோடீஸ்வரன், நான் இப்போ திலக் எடுத்துக்கிறேன், திலக் ஐ ஆர்டர் திலக் டு பே 2 leads 10,000 rupees சொல்றேன். திலக் ஒத்துக்கிட்டாருன்னா திலக் பே பண்ணுவான். அப்ப இங்க பேங்க் ஒத்துக்கணும்ல, பேங்க் ஒத்துக்கிட்டதுனால நமக்கு என்ன அடிச்சு கொடுத்துட்டான், செக் அடிச்சு கொடுத்துட்டான். பேங்க் ஒத்துக்கிட்டதுனால நமக்கு என்ன அடிச்சு கொடுத்துட்டான். ரெண்டாவது பேமெண்ட் இருந்தாலும் பேங்க் நமக்கு பணம் இருந்தாலும் என்ன பண்ணுவான், அப்படி இல்லைன்னா செக் என்ன பண்ணிடுவான், பவுன்ஸ் பண்ணி திருப்பி கொடுத்துருவான். கரெக்டா ராஜாங்க இல்லைன்னு சொல்லி கரெக்டா நான் சொல்றது புரியுதா. அப்போ நான் யார் ஆர்டர் போடுறோனோ அவன் தான் டிராயர், யாருக்கு ஆர்டர் போடுறோனோ அவன் தான் டிராயி. கரெக்டா, யாரு காசு வாங்குறானோ அவன் தான் பேய், யாரு காசு கொடுக்குறானோ அவன் தான் பேயர். கரெக்டா ராஜா. இப்போ இதுல எத்தனை பேர் இருக்காங்க செக்ல, 3 பேராவும் இருக்கலாம். இப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்றேன், இது செக் எல்லாருக்கும் தெரிஞ்சதை சொன்னேன். இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் இப்போ தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். சொல்றேன், I am the drawer. Drawer என்ன, I pay transaction nothing. Bills of exchange, not promissory note, not check. I have said before, bills of exchange, not drawer. Okay வா. நான் இப்போ திலக்க காசு கொடுன்னு சொல்றோம், அவன் எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன்ல இருந்துடும். இப்போ நான் பேங்க் இடையே அவன் காசு கொடுறான்னு சொல்றேன், பேங்க் போய் கோடீஸ்வரனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு சொல்றான். பேங்க் எப்படி நான் தைரியமா கோடீஸ்வரனுக்கு 10,000 ரூபாய் கொடுன்னு சொல்ல முடியும்? பேங்க்ல என் பணம் இருக்கு, அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுன்னு சொல்றேன்னா அப்போ அவனுக்கு என் மேல ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. இப்போ நான் திலக்கு எழுதுறேன், திலக் ஐ ஆர்டர் யூ பே கோடீஸ்வரன் rupees 10,000 அப்படின்னா திலக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்க மாட்டான். அப்ப திலக்கு எனக்கு கொடுக்க வேண்டியதுக்கு சம்திங் ஏதோ நடந்திருக்குமா, அது சம் பேபிய ட்ரேடா இருக்கலாமா. ட்ரேட் நான் அவனுக்கு குட்ஸ் வித்திருப்பேன், அவன் எனக்கு இன்னும் காசு கொடுக்கல. நான் அவனுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அவன் எனக்கு இன்னும் காசு கொடுக்கல. அப்போ எனக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும், சே எக்ஸாம்பிள் யாரு, திலக், ஒரு சேல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சேல் டிரான்சாக்ஷன். நான் யாருக்கு வித்திருக்கேன், திலக் வித்திருக்கேன். இப்போ நான் வித்தா நான் யாரு, செல்லர். திலக் இஸ் யாரு, கரெக்ட்டா, இதுல டவுட் இல்ல. இப்போ பையர் ஹஸ் டு பே டு தி செல்லர். திலக்கு பே பண்ணணும் யாருக்கு, செல்லருக்கு. எவ்வளவு, 10,000 ரூபாய். உடனே கொடுத்துட்டான்னா பிரச்சனை இல்லை, கேஷ் அண்ட் கேரி பிசினஸ். காசு கொடுக்கல உடனே, லேட்டர் டேட்ல தரேன்னு சொல்றான். அப்ப இங்க என்ன செய்யலாமா இருக்கு, என்ன செய்யலாமா இருக்கும். இப்போ there is ஆப்ளிகேஷன், யாரு பார்த்து, இவன் பார்த்து இவன் பார்த்து, திலக்கோட பார்த்துல ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. என்ன ஆப்ளிகேஷன், திலக் has to repay to the SR for the amount, எந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணி ஆகும். சே எக்ஸாம்பிள் 10,000 10,000. இப்போ ஒரு மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு கொடுப்பானா, நார்மலா தான் கொடுப்பான். இப்போ நான் என்ன சொல்றேன், நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அந்த 10,000 ரூபாய் நீ கோடீஸ்வரன்ட்ட கொடுத்துன்னு சொல்றேன். சொல்ல முடியுமா முடியாது, 10,000 ரூபாய் நான் யார்கிட்ட கொடுத்துன்னு சொல்றேன், கோடீஸ்வரன்ட்ட. எப்படி சொல்லுவேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்கு, அது என்கிட்ட கொடுத்தோம், நான் யார்கிட்ட கொடுத்துரு, கோடீஸ்வரன். நீ என்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லி கையெழுத்து வாங்கலாமா பத்திரம், என்கிட்டயே கொடுத்துருன்னு சொல்லி கையெழுத்து வாங்கலாம். நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றேன், அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கையெழுத்து வாங்கலாமா. எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இப்படி கையெழுத்து வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்க. எல்லா டிரான்சாக்ஷன், எல்லா சேல், இப்போ நான் சேல் பண்றேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன்,
நான் மளிகை கடை வச்சிருக்கேன், நான் சேல் பண்றேன் ப்ளீஸ் சார். அவன் கிரெடிட் வாங்கி போனோடனே உடனே கையெழுத்து போட்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா மாட்டோம். எப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா when there is அன்சர்டினிட்டி, அவன்கிட்ட காசு வருமான்னு தெரியல, அவன் ஏமாத்திட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அன்சர்டினிட்டி யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு நான் என்ன வாங்கி பத்திரம் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அப்புறம் பத்திரம் கையில் தான் அன்சர்ட் இல்ல இந்த கடனை வேற யாருக்காவது நான் மாத்தி விடணும் அப்படின்னா என்ன, நான் கோடீஸ்வரன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், கோடி காசு கொடுங்க என்ன கொடுக்குறோம், நான் யாரா போய் கொடுக்குவேன், திலக்கு காசு கொடுங்க. நான் என்ன பண்ணி திலக்கு டேரக்டா கோடிட்டு போட்டு விடுறேன். திலக்கு டேரக்டா நான் யார்ட்ட கொடுத்து விடுவேன், அப்ப நீ எனக்கு 10,000 கொடுக்கணும், நீ நேரம் அவன்கிட்ட கொடுத்துரு, நீ நான் உனக்கு 10,000 கொடுக்கணும், நீ அவன்கிட்ட வாங்கிக்கணும், அப்படி இங்க 2 பேரும் போட்டு விடுவேன், நான் வெளில வந்துடுவேன். அப்ப எனக்கு பேர்டன் குறைஞ்சிருந்தா இதுக்கு யூஸ் பண்றது தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ரீசார்ஜ். அப்ப 2 ரீசன், ஒன்னு அன்சர்டனிட்டி அவாய்ட் பண்றதுக்கு, ரெண்டாவது எண்டாஸ் இப்படி போட்டு விடுறதுக்கு பேர் தான் என்னது. அந்த 2 விஷயத்துக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம். மற்றபடி சேல் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நடக்குமே தவிர சேல் பக்கத்துல எந்த டிரான்சாக்ஷன் சேர்ந்து வராது, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சேர்ந்து வராது. இப்போ நிறைய பிசினஸ் ட்ரேடிங் பிசினஸ் பண்றவங்க கிரெடிட்ல சேல் குட்ஸ் விற்பான், அவன் எல்லாரும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸிக்யூட் பண்ணுவானா, பண்ண மாட்டான். தேவைன்னா பண்ணிப்பாங்க. எதுக்கு தேவை, அன்சர்டனிட்டி, என்டாஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லு, அன்சர்டனிட்டி, என்டாஸ்மெண்ட். மூணாவதா ஒரு ரீசன் இருக்கு சொல்லலாம், எனக்கு அதை சீக்கிரமே பணம் வேணும். நீ எனக்கு 2 மாசம் கழிச்சு தான் கொடுப்ப, நீ எப்போ கொடுப்ப எனக்கு, ஏன் 2 மாசம் தான் ஃபண்டிங் சொல்லிட்டேன் உனக்கு, கிரெடிட் பீரியட் 2 மந்த்ஸ். அப்ப நீ எத்தனை மந்த்ஸ் அப்புறம் தான் எனக்கு கேட்கணும், 2 மந்த்ஸ் தான். நான் என்ன சொல்றேன், நீ இப்ப பில்ஸ் கேட்டு கொடு, உன் பில்ஸ் நான் பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி காசு வாங்கிக்கிறேன், பண்ணாம பண்ண முடியாது. அப்போ பில்ஸ் டிஸ்கவுண்ட், இந்த 3 ரீசனுக்காக தான் நம்ம என்ன எக்ஸ்கியூட் பண்றோம். இந்த பில் டிஸ்கவுண்ட் நான் பின்னாடி பேசுறேன். இந்த 3 ரீசனுக்காக நம்ம என்ன எக்ஸ்கியூட் பண்றோம். அப்போ நார்மல் ஒரு சேல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இவன் செல்லர், இவன் யாரு, பையர். பையர் ஹேஸ் டு பே டு தி செல்லர். இது நார்மல், இது வரையும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சது. இப்போ இந்த செல்லர் என்ன பண்ணுவான்னா, இந்த அன்சர்டனிட்டிக்காகவோ இல்ல இந்த போட்டு விடுறதுக்காகவோ இல்ல பேங்க்ல போய் சீக்கிரமே பணம் எடுக்கிறதுக்காகவோ அவன்கிட்ட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கேட்பான். யார்கிட்ட, இவன் பையர். அப்போ இவன் என்ன எழுதுவான், செல்லர் எழுதுவான், ஐ ஆர்டர் திலக் டு பே டு மீ, திலக் டு பே டு மீ ஆர் டு மை ஆர்டர் ஆஃப் மீ. நான் யார்கிட்ட சொல்றேனோ அவனுக்கு, டு மீனா எனக்கு, ஆர்னா என்ன அல்லது, ஆர்டர் ஆஃப் மீ நான் யாராருக்கெல்லாம் சொல்றேனோ அவன், நான் யாருக்கிட்டலாம் கொடுன்னு சொல்றேனோ அவன்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லி நான் என்ன பாஸ் பண்ணுவேன், யார் எழுதுறது, செல்லர். அப்ப நான் யாரா மாறிடுறேன், கரெக்டா, டிராயரா. இத திலக் எடுத்து கொடுப்போனா, திலக் என்ன பண்ணி கொடுக்கணும், திலக் என்ன பண்ணி கொடுக்கணும், அக்செப்டன்ஸ். இவன் அந்த பில்ல அக்செப்ட் பண்ணிக்கறானா, யார் ஆர்டர் போட்டா, செல்லர், எஸ் ஆர். யாருக்கா எழுதிருக்க, திலக். இந்த இடத்துல யாருக்கு பதிலா திலக் வரான், செக்ல யார் வருவாங்க, பேங்க் மேல யார் வரான், திலக். திலக் இஸ் தி ராயி, திலக் இஸ் தி ராயி. திலக் அக்செப்டன்ஸ் கொடுத்துருவோம். திலக் என்ன பண்ணிடுவோம், அக்செப்டன்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல தான் நான் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இது இன்னொரு டிரான்சாக்ஷன் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். கோடி உள்ள வரும். இந்த நீ இங்கே படிச்சிருக்க இந்த வார்த்தையை, அந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்றேன். எஸ் சார், நான் இருக்கேன், நான் குச்சை வித்துனேன் யாருக்கு, திலக்கு. திலக்கு எனக்கு 10,000 ரூபா கொடுக்கும். இப்போ கோடி வரும், கோடிக்கு 40,000 ரூபா கொடுக்கும். கோடிக்கு எந்த காசு இல்லை, நான் சொல்றேன் திலக்கிட்டேருந்து வாங்கி தாண்டா உனக்கு கொடுக்கணும், அது வரையும் வேணா நான் உனக்கு பில் எக்ஸ்கியூட் பண்ணி விட்டுறேன், நீ அவன்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிடுறேன். இவன் என்ன பண்ணிடலாம், சரிங்கிறான். ஸோ நான் உடனே ஒரு லெட்டர் எழுதுறேன், ஐ ஆர்டர் திலக் டு பே டு மிஸ்டர் கோடி ₹10,000 அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி இந்தாப்பா, யார்கிட்ட கொடுக்குறேன், யார்கிட்ட கொடுக்குறேன், கோடி. நல்லா புரிஞ்சுக்கோ, ஐ ஆர்டர் திலக் டு பே டு மீனா நான் எடுத்துன்னு போவேன். செல்ஃப் செக் கொடுப்போம் தெரியுமா, பேங்க்ல பை செல்ஃப் எழுதுவோம் தெரியுமா. அப்ப நம்மளே செல்ஃப் எடுத்து நம்மளே போய் செக் எடுத்துக்கலாமா பணம், முடியுமா முடியாது. அப்ப அது மாதிரி செல்ஃப் செக், ஐ ஆர்டர் டு பே டு மீன் என்ன செல்ஃப் செக் மாதிரி, செல்ஃப் பில்ஸ் ஆஃப்